Hi my dear little doctors, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேயா நிறைய பேர் வந்து நம்ம இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இந்த எக்ஸாம் எழுத போதுன்னா உங்களுக்கு நம்ம படிச்சோம் பட் நமக்கு ஏன் மறக்குது ஓகேயா. நிறைய பேர் நான் காலையில இருந்து நைட் வரை ரொம்ப நல்லா படிச்சேன் பட் எக்ஸாம் காலுக்கு போனோடனே எனக்கு எல்லாமே மறந்துட்டு எல்லாமே இங்க இருக்குது இங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி படிச்சதெல்லாம் நம்ம ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகேயா. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மறக்காம படிக்கலாம் ஓகேயா. ஃபுல் மார்க் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம், படிச்சதை நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன் ஓகேயா. இந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. அதில் ஒன்று யாருன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மெஷின் ஓகேயா. அவங்க நல்லா ஒர்க் பண்ணாதான் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஓகே. இன்னொன்று அதில் ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ் ஓகே. ஸோ இங்கே ரெண்டு பேரும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்போ இங்கே இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது நம்ம எஜுகேஷன் ஓகே. இந்த எஜுகேஷனில் மெஷின்னு சொல்கிறது யாருன்னா நம்மளோட பிரெயின் தான் ஓகேயா. இந்த இதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய லேபர் யாரு, நம்ம தான் அதோட லேபர் ஓகேயா. ஸோ நம்ம கரெக்டான விதத்துல நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ணணும்னா பிரெயினை ஆப்ரேட் பண்ணணும்னா பிரெயின் கரெக்டா என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ பிரெயினை எப்படி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது ஓகே. நம்ம அதுக்கு கரெக்டா என்ன பண்ணணும், ஃபீட் பண்ணணும்ல. ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு நிறைய வகையில நம்மளுக்கு நோட்ஸ் கிடைக்கும் சரியா. ஸோ இந்த நோட்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம்னா ஜஸ்ட் நம்மளுக்கு என்சிஆர்டி புக் வழியா இருக்கலாம், இல்லை ஏதாவது மோடியூல்ஸா இருக்கலாம், கைட்ஸா இருக்கலாம். இது எல்லாம் மேகசின்ஸ் அப்படி எல்லாமே என்னது நோட்ஸ்க்கு கீழே வந்துடும். இது டைப் ஆஃப் சோர்ஸ் ஓகே. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோஸ். இப்போ யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க. ஜஸ்ட் நம்ம எஜுகேஷனை பற்றி நிறைய வீடியோஸ் ஓகே. ஸோ வீடியோஸ் வந்து இன்னொரு டைப்பான என்னது சோர்ஸ்னு சொல்லலாம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடிஸ் ஓகே. இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு ஓகே. இந்த சோர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி இப்போ நம்மளோட மெஷின் பிரெயின்குள்ள போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சென்சரி ஆர்கன்ஸ் ஓகேயா. இப்ப பாருங்க நிறைய பேர் வந்து ரீட் பண்ண அந்த கண்ணால ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேயா. எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஜஸ்ட் இது சென்ஸ் ஆர்கன்னா ரிசெப்டார் ஓகே. இந்த ரிசெப்டார் ஆர்கன்ஸ் அந்த ஐ வழியா நம்மளுக்கு 80% ஆஃப் த இன்ஃபர்மேஷன் பிரெயின்குள்ள போகுது. பட் இது மட்டும் ஒர்க் ஆனா போதுமா, நீங்க ஒர்க் பண்ண நீங்க படிக்கும் போதே கூட நம்மளோட கையில பெண்ணையும் எடுத்துட்டு இதுவும் நீங்க படிக்கிறது ஜஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இன்னொரு சென்சரி ஆர்கனும் இங்க என்னதாகுது, இன்வால்வ் ஆகுது. ஒன்றுக்கு ரெண்டு பேரா என்ன ஆகுறாங்க, இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இந்த சென்சரி ஆர்கன்ஸ் வழியா இந்த இன்ஃபர்மேஷன் நேராக இங்கே போட்டு நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷனல் யூனிட் யாரு, நியூரான் ஓகேயா. நியூவா என்னது திங்க் பண்ணும், அதனால தான் நியூரான் வச்சிருக்காங்க. ஸோ நியூரான் அட் லாஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை எங்க கொண்டு செட் பண்றாங்க, நம்மளோட மெயின் மெஷின் நம்ம பிரெயினுக்கு கொண்டு கொடுத்தாச்சு ஓகேயா. பிரெயின் நிறைய விஷயங்களை நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெரிய அது என்னது ஒரு மெயின் ஆர்கன்னு சொல்லலாம் இந்த பிரெயினை. இந்த பிரெயினுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகுது, நான் ஏன் இதை சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் பிரெயினை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு இதை எப்படி நம்ம வந்து நமக்கு தக்கன மாடிஃபை பண்ணிக்கலாம் அதை நம்ம பார்க்கலாம் சரியா. இப்ப பாருங்க, பிரெயின் எப்படி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுது ஓகேயா. ஒண்ணுமே இல்லை, கனெக்ஷன் தான் ஓகே. இப்போ பிரெயினோட ஃபங்க்ஷன் யூனிட் நியூரான் தெரியுங்களா, ரொம்ப சிம்பிளா. when we learn anything, அதாவது ஈவன் ஒருத்தவங்களோட நேம் கேட்குறீங்க, அந்த நேமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு புக்கோட நேம் எதுனாலும் இருக்கட்டும், when we learn anything okay, the neuron create நியூ சர்க்கியூட் சொல்றது நியூ கனெக்ஷன். ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரானுக்கு இடையில அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உள்ள போகும்போது அந்த கனெக்ஷன் வந்து என்னதாகுது, கிரியேட் நியூ சர்க்கியூட் பிட்வீன் நர்வ் செல்ஸ் ஓகேயா. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் நியூ இன்ஃபர்மேஷனை பிரெயின்குள்ள ஏற்றிட்டே இருக்கீங்க. ஏத்த உங்க பிரெயின்குள்ள என்ன டெவலப் ஆகுது, நியூ கனெக்ஷன்ஸ் வந்து என்னதாகுது, டெவலப் ஆகுது.
இந்த நியூ கனெக்ஷனை வந்து இது எது ஓகே எல்லாமே உள்ள போயாச்சு. இதை எப்படி ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா by strengthening the connection. ஓகே, நாம ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்களோட பேரை கேளுங்க, நாளைக்கு அதே பர்சனோட பேர் வந்து நம்மளுக்கு என்ன செய்துக்கலாம், மறக்கலாம். ஓகேயா? ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. அட் ஏ டைம் அந்த டைம்ல மட்டும் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மறந்துடும். ஏன்னா அந்த கனெக்ஷன் வந்து என்னதாகுது, மிஸ் ஆகுது. சரியா? ஸோ இந்த கனெக்ஷனை பாண்டிங் போட்டது மாதிரி, ஃபெவிகால் போட்டது மாதிரி ஸ்ட்ராங்கா ஒட்டி வைக்கணும். ஓகேயா? ஸோ அப்படி இருந்தாதான் ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி எதுவா மாறும், உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரியா என்னதாகும் மாறும். ஓகேயா? இப்ப பாருங்க, ஸோ ஸ்ட்ரெங்தனிங் த கனெக்ஷன் பிட்வீன் த நியூரான்ஸ், இது நம்மளோட கையில தான் இருக்கு. இப்ப இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க, இன்ஃபர்மேஷன்ல நியூ கனெக்ஷன் டெவலப் ஆயாச்சு, எல்லாமே ஓகே பக்காவா இருக்குது. ஓகேயா? பட் இதை யாரு வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுவாங்க, ஃபெவிகால் போட்டு ஒட்டி வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் தான் அதை என்ன பண்ணணும், ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும். எப்படி ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுது அப்படின்னு பாருங்க. டோட்டலா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு காலையில ஒரு நம்மளுக்கு பிசிக்ஸ்லயோ பயாலஜியோ கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க. இந்த டாபிக் உங்களுக்கு அந்த மேம் சார் யார் எடுத்தாலும் அந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க வீட்டுக்கு போன உடனே ஜஸ்ட் காஃபி குடிக்கும் போதோ டிவி பார்க்கும்போதோ இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணி பாருங்க. உங்களால ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீகால் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேயா? ஏன்னா அந்த கனெக்ஷனை நம்ம என்ன பண்ணல, ஸ்ட்ரெங்தன் பண்ணல, அது வீக் கனெக்ஷனா இருக்குது. அப்படி இருக்கும்போது அது ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் இருக்கும். ஓகேயா? சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு இங்க வர கொஸ்டின் கேட்டீங்கன்னா இங்க வரை இருக்குது மேம், ஆனா இங்க எனக்கு வர மாட்டேங்குது. ஏன்? அது ஷார்ட் டேர்ம் மெமரியில நீங்க பண்ணிட்டீங்க. ஏன்னா அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க டைட் ஆக்கல, கனெக்ஷனா டைட் ஆக்கல. ஓகேயா? ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரியை நீங்க என்ன பண்ணணும், லாங் டேர்ம் மெமரியை என்ன செய்யணும், மாத்தணும். இதுதான் நம்மளோட வேலை. ஓகேயா? பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இன்புட் நிறைய சோர்சஸ் வழியா உள்ள போகுது, எல்லாமே பக்காவா நீங்க உள்ள கொடுத்தாச்சு. பட் இங்கதான் ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் இருக்கு, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. இது ஒண்ணுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேயா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க படிக்கும்போது ஒரு புக்கை நீங்க எடுத்தீங்கன்னா சைட்ல ஒரு பேப்பரோ நோட்டோ ஏதாவது வச்சு அதை நீங்க படிச்ச பிறகு அது லைட்டா ரொம்ப ரொம்ப வந்து நீட்டா லெஜிபிளா எழுதணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. படிச்சதா நீங்க சொல்லி பார்க்கும்போது அதை அப்படியே எழுதி பாருங்க. ஓகேயா? ஸோ வந்து உங்க பிரெயின் வந்து எழுதுறத இந்த சென்ஸ் ஆர்கன் வந்து என்ன செய்யும், சொல்றத இந்த சென்ஸ் ஆர்கன் எழுதும். இதுவே அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சரியா? சோ இத பிராக்டிஸ். ஓகே, பிராக்டிஸ்னு சொல்றோம். ஓகேல? ஓகேயா? நீங்க பிராக்டிஸ் முடிஞ்ச பிறகு இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது நிறைய கொஸ்டின்ஸ் அதில் ப்ராக்டிஸ் பண்றீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்ச பிறகு அது கரெக்டா தப்பானி உங்க பிரெயினுக்கு அது தெரியாது. ஓகேயா? ஸோ வந்து நீங்க வந்து மறுபடியும் அதை என்ன பண்ண, கரெக்டானது தப்பா, இது ஏன் தப்பாச்சுது, இதுதான் கிளாரிஃபிகேஷன். ஓகே, கிளாரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நம்மளோட வேலை முடிஞ்சுதா, பிரெயினுக்கு ஓகே இதுதான் இதோட இது தப்பா எழுதிருக்கு, இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படி சொல்றதோட முடிஞ்சுதா, முடியாது. ஸோ அடுத்த நேரமும் அதை என்ன பண்ணணும், ரீப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ ப்ராக்டிஸ், கிளாரிஃபிகேஷன், மறுபடியும் என்னது, ரீப்ராக்டிஸ், டூ அண்ட் ரீடூ. ஓகேயா? ஸோ செய்ததையே திரும்ப திரும்ப செய்து பார்க்கணும், மடிக்கவே செய்யாதீங்க. உங்க அந்த நியூரானோட கனெக்ஷனுக்கு இடையில உள்ள கனெக்ஷனை ஸ்ட்ராங் பண்ணினா மட்டும்தான் ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியா மாறும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. டூ அண்ட் ரீடூ, ப்ராக்டிஸ், கிளாரிஃபிகேஷன், அகெயின் ப்ராக்டிஸ். இப்படி இருந்ததுன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதுலனாலும் நம்ம என்னது ஃபுல் மார்க் எடுக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ கான்செப்ட் தெரியும், எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணணும், எப்படி நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும், பிரெயினை ட்ரெயின் அப் பண்ணணும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் இதுவே உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு, நீ எழுதி 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 பார்த்து ரீப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.